கர்த்தரை ஆராதனை செய்வதற்கு முன்பாக யாவரும் எழுந்து நின்று ஆராதனை செலுத்துவோம். எழுந்து நின்று ஆண்டவரை முழு மனதோடு நாம் ஆராதனை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஆராதனை செய்வது என்பது நமக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற உடன்படிக்கை. உன்னுடைய உள்ளத்தை ஆண்டவர் மட்டும் தான் நீ ஒப்பு கொடுக்கணும், மனுஷனுக்கு கிடையாது. மனுஷன முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறபடினா நம்முடைய உள்ளத்தை அனைத்தையும் இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுத்து இருக்கிறோம். ஆவியோடு உண்மையோடும் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து புத்தி உள்ள ஆராதனை நாம் செய்ய இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களாய் வேதத்தை வைத்திருக்கிறவர்கள் எரேமியா 31ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எரேமியா 33:11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அல்லேலூயா. இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருவார்கள் என்று சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன்னே இருந்தது போல இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்முடைய சிறையிருப்பு, நம்முடைய குடும்பங்களின் சிறையிருப்பு, நம்முடைய தேசத்தின் சிறையிருப்பை மாற்றுகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இந்த நாளிலே நமக்குள்ள இருக்கிற சிறையிருப்புகள் நம்முடைய ஆராதனையில் தான் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி உங்களுடைய இருதயங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. மனுஷனுக்கு ஒப்பு கொடுக்காதீங்க, மனுஷனுடைய முகத்தை பார்க்காதீங்க. நீங்களும் ஆண்டவர் மட்டும்தான் இந்த நேரத்தில் உருவாடணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆவியானவர் மட்டும்தான் இந்த ஸ்தலத்தில் ஆளுகை செய்யணும். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த இருக்கிறார். நம்பி விசுவாசித்து ஆண்டவரை நோக்கி பாருங்கள். நாம் கண்களை மூடி முதலாவது நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுப்போம். ஸ்தோத்திரங்களை சொல்லுவோம். ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்ற வார்த்தையின்படி இந்த நேரத்தில் நாம் ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுப்போம். ஸ்தோத்திரிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், நீர் பரிசுத்தர். நீர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர், நீர் பரிசுத்தர். உங்களுடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. இந்த நேரத்தில் முழுமையா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. இந்த நேரத்தில் ஆண்டவர் நேராய் உங்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறவர்களாய் இந்த நாளிலே ஆண்டவர் முழுமையா ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக இருக்கிறார். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆகையால் பரிசுத்த உள்ளத்தோடு புத்தி உள்ள ஆராதனை நாம் செய்ய இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற தேவன் இந்த நேரத்தில் என்னுடைய ஜனங்களப்பா, என்னுடைய ரத்த கலப்புகளாக ஒவ்வொருவரும் கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே தொட போகிறீர் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை கொடுக்க போறீங்க ஆண்டவரே.
இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி 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 நன்றி. வானத்துக்கு நேராக நம்முடைய கரங்களை உயர்த்துவோம், வானத்துக்கு நேராக நம்முடைய கரங்களை உயர்த்து பரலோக பல்லவியை நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கர்த்தாவே சுதந்திர ஒவ்வொருவருடைய இதயங்களை கருத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் நான் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஸ்தலத்தில் உடைய நாம மட்டும் உயரணும் ஆண்டவரே. இயேசுப்பா ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் நம்முடைய பாதத்துக்கு நாம் முத்தம் செய்கிறோம் ராஜா. நேரத்திலே கர்த்தாவே நீர் வருவீராக ஆண்டவரே. ஆவியானவருடைய ஆளுகை ஒவ்வொருவர் மீதும் கர்த்தாவே அசை வாழட்டும் ஆண்டவரே. சோதரிக்கிறோம் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, தீபம் வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, தீபம் வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே.
ஆண்டவரே, இந்த நேரத்திலே கூட நம்மை சேற்றிலும் சகதியுமா இருந்த போது, குப்பையில தூசியுமா இருந்த போது, நம்மை தூக்கி எடுத்த தேவன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் மட்டும்தான் நம்ம மீது அன்பு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டுமா இந்த சரணத்தை நாம் பாடுவோம். உலையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, உலையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, வாசனாலும் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே, வாசனாலும் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே, இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நம்பியார் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலோ துதிப்பேன். இயேசுவே, மகாராஜாவே, துதிப்பேன். இந்த வேளையிலோ துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. இந்த காலத்திலும் தம்மா, ஆமாண்டவரே, 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 உங்களை ஏற்படுத்த நான் உங்களை மட்டும் நான் துதிப்போம் ஆண்டவரே. உங்களை மட்டும் நான் ஆராதிப்போம் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தை மட்டும் நான் விசுவாசிப்போம் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தை மட்டும் நான் உயர்த்துவோம் ஆண்டவரே. இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலோ துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலோ துதிப்பேன். உங்களிடத்தில் இன்பம் நீரே, உங்களிடத்தில் இன்பம் நீரே. இந்த வேளையில் உங்களிடத்தில் இன்பம் நீரே. இந்த வேளையில் என்னாத்திரம் நீரே. இந்த காலத்திலும் சமம். ஆண்டவரே, ஆண்டவரே, இயேசுவே, இந்த வேளையிலே நீங்க வந்து நீரை கொடுக்கிறீங்கப்பா. இந்த சுவாசத்தை எப்படி வைத்திருக்கிறீங்கப்பா. எங்களை இந்த வேளையிலே வைத்திருக்கிறீங்கப்பா. உங்களுடைய பல இவரை செய்திருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நீ ஒருவரே ஆராதனைக்குரிய தேவனாய் இருக்கிறீங்கப்பா. நீ ஒருவரே பரிசுத்தரப்பா. உமக்கு நன்றி, 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 நன்றி ஏசப்பா. சோதரிக்கிறோம். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் இன்னும் நடக்குது. ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் இன்று நடக்குது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் மறந்தோடுது, ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள்
ஏசப்பா உங்கள் நாமத்தில் அற்புதமே நடக்குது. ஏசப்பா உங்கள் நாமத்தில் அற்புதமே நடக்குது. பெருமையோடு நோய்கள் தீருது. பாவங்கள் பறந்தோடுது. பெருமையோடு நோய்கள் தீருது. பாவங்கள் பறந்தோடுது. இந்த நல்லமை என்னைகள் குறைந்து போவதில்லை. ஆமே, ஆமே. மகிமை மாறவில்லை. நல்லவரே. வல்லமைகள் குறைந்து போகவில்லை. மகிமை மாறவில்லை. நன்றி ராஜா, நன்றி 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 ஏசப்பா. ஒவ்வொரு நேரத்திலே கர்த்தாவே உமக்கு முன்பாக ஒத்தவர் நான் நன்றி கொண்டிருக்கிறார் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொழுவீராக ஆண்டவரே. ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக்குகிற ஆண்டவரே. சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் இயேசுவே. சிறுபிள்ளை முதல் வயதானவர் வரை ஆண்டவரே உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாங்கப்பா. உங்களுடைய அன்பை ருசித்து பார்க்க வந்திருக்கிறாப்பா இயேசுப்பா. நாட்கள் பொல்லாதவர்கள் இருக்கிறாண்டவரே. ஒவ்வொருவருக்கு காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நீர் உதவி செய்கிறார் ஆண்டவரே. சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி 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 அப்பா. சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 నీ తోడు
చాలయ్యా నీ చూపు చాలయ్యా నీ తోడు చాలయ్యా నీ నీడ చాలయ్యా నీ మాట చాలయ్యా నీ చూపు చాలయ్యా నీ తోడు చాలయ్యా నీ నీడ చాలయ్యా నీ ఉంటే నాకు చాలు యేసయ్యా నీ వెంటే నేను ఉంటాను యేసయ్యా నీ ఉంటే నాకు చాలు యేసయ్యా నీ వెంటే నేను ఉంటాను యేసయ్యా நீங்கள் தங்குகிற ஸ்தலத்திலே சந்தோஷம் ஆண்டவரே நீங்கள் வருகிற வீட்டுக்குள்ளே ஒரு சமாதானம் ஆண்டவரே உங்களுடைய கிருபை ஒவ்வொருவரையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறது ஆண்டவரே உங்களுடைய கிருபை ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிறது ஆண்டவரே உங்களுடைய இரக்கம் ஒவ்வொருவரும் வழிநடத்தி கொண்டிருக்கிறது ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி நிலை நின்று கொண்டிருக்கிறாங்க அப்பா இந்த நாளிலே ஒரு சாட்சியாக நிற்கிறாங்க ஆண்டவரே இவரே போன வருடத்துல இருந்தவர்கள் இந்த நாளிலே இல்லை ஆண்டவரே மண்ணுக்குள் மறைந்திருக்கிறாங்க ஆண்டவரே அழகாக கர்த்தாவே என் ஜனங்களுக்கு நீ உயிர்ப்பிச்சு கொடுத்த ஆண்டவரே இந்த நாளிலிருந்து சற்று ஒரு நிலையான இருக்கிறீங்களப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே ஒருவரே உன்னது ஒருவரே பரிசுத்த ஒருவரே ஆராதனைக்குரியவர் கரங்களை தட்டி உற்சாகமா நீ ஒருவரே உன்னதர் ஒருவரே பரிசுத்தர் ஒருவரே ஆராதனைக்குரியவர் நீ ஒருவரே உன்னதர் ஒருவரே பரிசுத்தர் ஒருவரே ஆராதனைக்குரியவர் யாருண்டு உமக்கு நிகராய் உம்மை போல் யாரும் இல்லை யாருண்டு உமக்கு பயன்படுத்த முடியாப்பா இந்த உலகத்திலே கர்த்தாவே நாங்கள் கொண்டு வந்தது ஒன்றுமே இல்லை இயேசுப்பா இங்கிருந்து நாங்கள் கொண்டு போகிறது ஒன்றுமே இல்லை ஆவியானவரே இந்த பூமியில நான் நிலைத்து இருக்கிற வரைக்கும் ஆண்டவரே உமக்கு சாட்சியா நான் வாழ்வோம் ஆண்டவரே உங்களுக்கு கர்த்தாவே எப்பொழுதும் பிரிந்து கொண்டே இருப்போம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு இல்லங்களிலும் உங்களுடைய துதி சத்தம் கேட்கும்படி கர்த்தாவே எங்களுக்குள்ளே அந்த நிறைவு கொடுக்காண்டவரே சோதரிக்கிறோம் அந்த கர்த்தாவே அந்த ஆயத்தத்தை கொடுக்காண்டவரே சோதரிக்கிறோம் ஆவியானவரே நேரத்தில் ஒவ்வொரு ஆளுநர் செய்யுங்கப்பா நீ மட்டும் தான் நல்லவர் வல்லவர் வாக்கு மாறாதவர் போதுமானவர் கிருபை உள்ளவர் சமாதானம் உள்ளவர் நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்
என் தாயின் கருவில் உருவாகும் எங்கள் அறிந்த தேவன் ஆண்டவரே. இயேசுவே நீரே என்னை வழிநடத்துவீராக ஆண்டவரே. நாளில் ஒவ்வொருவருடைய சிறையிருப்பை மாற்றினது இசப்பா. நாங்கள் என்ன எண்ணத்தோடு ஏக்கத்தோடு இந்த சனத்துக்கு வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கு நாளில் விடுதலை கொடுக்க முடியும். பாதத்தில் ஒப்புக்கொள்கிறாங்க. நீ பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறது முழுமையாக கர்த்தாவுடைய கருத்தை ஒப்புக்கொள்கிறார். தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இருக்காமல் தன் பாடல்களை மறப்பாளோ அவர்கள் மறந்தார். நான் உன்னை மறப்பதிலே என்று சொன்ன தேவன் நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் வாழ்வில் ஒவ்வொருவரையும் பெருக பண்ண போகிற கிருபைக்காக நன்றி. ஒவ்வொரு உலகத்தில் தேவ ஆவியான பேசின கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நீதியான நேரம் முழுவதும் உடைய கருத்துல ஒப்புக்கொள்கிறாங்க. நீரே துதி கன மகிமை எல்லாமே ஒருவருக்கே நேரடிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நாளில் கூட இன்றைக்கும் இந்த வீட்டு ஜப கூட்டத்திலே நாம் தியானிக்கக்கூடிய வேத வசனங்களுக்கு ஆதாரமாக சங்கீதம் 91 முதலாவது வாசிக்க கேட்போம். 91 தெலுங்குல யார் தெளிவா வாசிப்பாங்க? ஆமா, கரெக்டா சொல்றோம். தெலுங்கு வைத்திய தெலுங்கு அவர் கணேஷ் அது కీర్తనల గ్రంథము 91 నుంచి 6 వరకు చదువుకుందాం. మహోన్నతుని చాటున నివసించు వాడిని సర్వశక్తిని విశ్రమించున్నాడు. ఉన్నతమానవரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ఆయనే నాకు ఆశ్రయము నా కోట, నేను నమ్ముకొను నా దేవుడని నేను యెహోవాను గూర్చి చెప్పుచున్నాను. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். వేటగాని ఉరిల నుండి ఆయన నిన్ను విడిపించును, నాశనకరమైన తెగులు రాకుండా నిన్ను రక్షించును. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். ఆయన తన రెక్కలతో నిన్ను కప్పును, ఆయన రెక్కల కింద నీకు ఆశ్రయము కలుగును. ఆయన సత్యము కేడము దాని ఉన్నది. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு வரிசையும் கேடகமும் ஆகும். రాత్రి వేళ కలుగు భయములకైనను, పగటి వేళ ఎగురు బాణములకైనను, చీకటిలో సంచరించు తెగులకైనను, మధ్యాహ్నమందు పాడు చేయ రోగములకైనను నీవు భయపడుతుందువు. இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். నీ ప్రక్కను 1000 మంది పడినను, నీ కుడి ప్రక్కన 10,000 మంది కూలినను అపాయము నీ ఎద్దకు రాదు. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. నీవు కన్నులారా చూచుచుండగా భక్తిహీనులకు ప్రతిఫలము కలుగును. உன் కண்களால் మాత్రం நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். యెహోవా నీవే నా ఆశ్రయము అని నీవు మహోన్నతుడైన దేవుని నీకు నివాస స్థలముగా చేసుకొని ఉన్నావు. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். నీకు అపాయమేమీ రాదు, ఏ తెగులును నీ కూడారమును సమీపించదు. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. నీ మార్గములన్నిటిలో నిన్ను కాపాడుటకు ఆయన నిన్ను గూర్చి తన దూతలను ఆజ్ఞాపించును. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். నీ పాదములకు రాయి తగలకుండా వారు నిన్ను తమ చేతుల మీద ఎత్తి పట్టుకొందురు. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகள் ஏந்தி கொண்டு போவார்கள். నీవు సింహాసనములను నాగుపాములను త్రొక్కెదవు, కొదమ సింహములను భుజంగములను ఆయన అణగదొక్కెదవు. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். ఆయన అతడు నన్ను ప్రేమించుచున్నాడు కనుక నేను అతని తప్పించెదను. అతడు నా నామము ఎరిగిన వాడు కనుక నేను అతని కనపరచెదను. அவனிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். అతడు నాకు మొరపెట్టగా నేను అతనికి ఉత్తరం ఇచ్చెదను, శ్రమలో నేను అతనికి
நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். దీర్ఘ ఆయువు చేత అతని తృప్తిపరచదను, నా రక్షణ అతనికి చూపించదను. ఆమేన్. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த நேரத்தில் கூட 91வது சங்கீதத்தை வாசிக்கும்படி இரக்கம் பாராட்டினார். நம்ம இதை பதிவு செய்து போடுறதுனால தமிழ் காசு பிராக்டிஸ் பண்ணுங்க. அது தமிழ் அப்படியே திரும்ப டிரான்ஸ்லேட் பண்ணணும் பண்ணாங்க, நல்லா இருக்கும். ஏன்னா இது நிறைய இடத்துக்கு போறதுனால பிரயோஜனமா கற்றுக்கு. இப்போ இந்த 91வது சங்கீதத்தை நம்ம வாசிக்க கேட்டோம். இந்த சங்கீத புத்தகத்துல 9வது வசனத்துல சொல்லப்பட்ட வார்த்தை, எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். இங்க இந்த வசனத்துல, இந்த 9வது வசனத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, மக்கள் சொல்றாரு, என்னுடைய அடைக்கலத்தை இன்றைக்கு நீ உனக்கு தாவரமாக கொண்டாய் அப்படின்னு சொல்றாங்க. தாவரம் என்று சொன்னால் ஷெல்டர். தாவரம் என்று சொன்னால் உன்னோடு கூட தங்குகிறவர். தாவரம் என்று சொன்னால் அவர் உனக்கு உறைவிடம். தாவரம் என்று சொன்னால் அவர் உன்னுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் அவரோடு தான் நீ இருந்து கொண்டு பயணம் செய்கிறாய். அதுதான் அந்த தாவரம். கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். பரிசுத்த தேவன் எனக்கு தாவரம். தாவரத்துக்கு பல விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் முக்கியமாக தாவரம் என்று சொன்னால் தேவன் தங்குமிடம். ஆம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது நம்ம ஷெல்டர் அப்படின்னு கூட நாம சொல்லலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை பார்க்கும்போது உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துல நீ எந்த இடத்துல இருந்தாலும் பரிசுத்த தேவன் உனக்கு தாவரமாக இருந்தார், அதாவது அவரை எப்போதும் அவரோடு அதாவது அவருடைய செட்டைகளுக்குள், அவருடைய அடைக்கலத்திற்குள், அவருடைய உறைவிடத்திற்குள், அவர் தங்கும் இடத்திற்குள் நீ இருந்தால் அப்படின்னு இந்த வசனம் தோன்றுகிறது. இந்த 9வது வசனம் உன் வாழ்க்கையில நீ இருக்கிற இடத்துல அவர் இருந்தார், அல்லது அவர் இருக்கிற இடத்துல நீ இருந்தார் அப்படின்னா, கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய், அவர் தங்கும் இடத்தை நீயும் தங்குமிடமாக உனக்கு வைத்துக் கொண்டாய் அப்படின்னா, தேவ பிரசன்னம் இருக்கும் இடம் உன்னுடைய இடமாக காணப்பட்டது. தேவன் தங்குமிடம் உன்னுடைய இடமாக காணப்பட்டது. அவர் அசைவாடும் இடம் உன்னுடைய உறைவிடமாக காணப்பட்டது. அவருடைய ஷெல்டர் உன்னுடைய ஷெல்டராக மாறினது. அப்படின்னா கர்த்தருக்குள், அவருக்குள், அவருடைய செட்டைகளுக்குள் நீ மறைந்து கொண்டாய், அவரை உனக்கு தாவரமாக கொண்டாய். அதனால உன் வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய நன்மைகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 7 விதமான ஆசீர்வாதங்களை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். 7 blessings. வாழ்க்கையில எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயும் அவரை வச்சு நீ ஒரு காரியத்தை செய்யற அப்படின்னா, ஆமா, உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அதை இந்த வசனங்கள் நமக்கு போதிக்கிறது. இன்னைக்கு நம்ம குடும்பத்துல, நம்ம வீட்டு விசேஷங்கள்ல, கஷ்டங்கள்ல, அல்லது சேலஞ்சான ஒர்க்ல, இல்ல சரீரத்துல காணப்படக்கூடிய பலவீனத்துல, இப்படி எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயும் நான் யாரை தாவரமாக வைத்திருக்கிறேன்? நான் கர்த்தரை தாவரமாக கொண்டிருக்கிறேனா? அவர் எனக்கு தங்குமிடமாக இருக்கிறாரா? அவர் எனக்கு உறைவிடமாக இருக்கிறாரா? அப்படி அவர் எனக்கு தங்குமிடமாக, அவர் எனக்கு உறைவிடமாக இருந்தால் என் வாழ்க்கையில, இங்கே 10வது வசனம் சொல்கிறது,
பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது. அல்லேலூயா. அப்ப பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது. நல்ல அழகான ஒரு பாட்டு பாடுவோம் இல்லையா? வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகளே. பொல்லாப்பு உனக்கு வராது, பொல்லாப்பு உனக்கு வராது, வாதை கூடாரத்தை அணுகாது. அப்படின்னா உனக்கும் பிரச்சனை இருக்காது, உன் வீட்டுக்கும் பிரச்சனை இருக்காது. ஆமென். ஒரு சிலர் சொல்லுவாங்க எங்க வீட்டுல தூக்கவே முடியல அப்படிதான், நைட் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்குது, எங்க வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க வசனம் சொல்லுது உன் கூடாரத்தை வாதை, வீட்டுக்குள்ள வாதம் வராதான், வீட்டுக்குள்ள எது வராது. வாதை. அடுத்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, உனக்கு பொல்லாப்பு வராது. இந்த விஷயத்தை 10வது வசனத்தை பாருங்க. அடுத்து 11 உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு பரிசுத்த தேவன் உனக்காக, யாருக்காக? எனக்காக. ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அவர் உனக்காக, வேற யாருக்காகவும் இல்லை, உனக்காக அவருடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். யார் பாதுகாக்கப்படும்படி? நீ பாதுகாக்கப்படும்படி. வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர், 150 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுறாங்க வண்டியில், இல்லையா? அப்போ என்னுடைய பிள்ளை டிராவல் பண்ணுது அப்படின்னு சொல்லி, என்னுடைய பிள்ளையுடைய பயணம் இருக்குன்னா அந்த பயணத்துல யாருடைய பாதுகாப்பு தேவைன்னா தேவனுடைய பாதுகாப்பு தேவை. இப்ப இங்க வசனம் சொல்லுது, கர்த்தர் உனக்கு தாபரமாக இருந்தார், கர்த்தர் உனக்கு தாபரமாய் இருந்தார். நீ ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்ல, ஆமென். அவர் ஆட்டோமேட்டிக்கா ஆர்டர் போட்டாச்சு, என் பிள்ளை போறான், ஆமா நீ போ, அவன் கூட போ, அவனை கவனி, முன்னாடி பின்னாடி வலது பக்கம் இடது பக்கம் எல்லா பக்கமும் நீ கரெக்டா ட்ராக் பண்ணி அவனை கொண்டு போ. நீ அதுக்காக தனியா தேவை, ஏன்னா நீ இருக்கிறதே அவருடைய சட்டைகளுக்குள்ளதான் இருக்க, அவருடைய தாபரத்துல தான் நீ இருக்க. அல்லேலூயா. நம்ம குடும்பத்துல ஜெபத்திலையும் உபவாச கூட்டத்திலையும் ஆலயத்துல இருக்கும்போது மட்டும்தான் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், தேவன் நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்காதீங்க. நீ வாழ்க்கையில கிச்சன்ல இருக்கும் போதும் அவர் உங்க கூட இருக்கிறார், நீ வேலை ஸ்தலத்துல வேலை செய்துட்டு இருக்கும் போது உங்க கூட இருக்கிறார், ரோட்ல வண்டி ஓட்டும் போதும் உங்க கூட இருக்கிறார், டீ கடையில இருக்கும் போதும் உங்க கூட இருக்கிறாரு, நீ வாயினால வார்த்தைகளை பேசும் போதும் கவனிச்சுட்டு இருக்கிறார். அவர் எப்போ வாழ்க்கையில உனக்கு தாபரமா வந்துட்டாரோ அப்போ வாழ்க்கையில அவர் எப்பவுமே இருப்பார். அல்லேலூயா. நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து உள்ளி, நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து உள்ளி. உண்மையா பொய்யா? நான் நடக்கும்போது, நான் படுத்திருக்கும் போது, நான் உட்கார்ந்து இருக்கும் போதும், நான் எழுந்திருக்கும் போதும் எப்பவுமே அவர் எப்பட இருக்கும். எப்பவுமே கர்த்தர் எனக்கு தாவரமாக இருக்கும். அவர் எனக்கு தாவரமாக இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில நார்மை சிச்சுவேஷன் அதான் சொல்லப்படும், வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அப்போ நீ சொல்லி கட்டளையிட்டாரா, சொல்லாம கட்டளையிட்டாரா? அவர் சொல்லாம கட்டளையிடணும்னா உன் வாழ்க்கையில எப்பவுமே அவர் கூட, அவர் கூட. இந்த விசுவாசம் உனக்கு வேணும். என் அருள்நாதர் இயேசு எப்போதும் என் கூட இருக்கிறார், அவர் இல்லாம நான் இல்லை, நான் இல்லாம அவர், நான் இல்லாம. இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில வேணும். உடம்புல நோய் வரும்போது, பேய் வரும்போது மட்டும் இயேசு நல்லவர் பாடக்கூடாது. அவர் நல்லவர்னா அப்ப மட்டும் நல்லவர் இல்ல, எப்பவுமே நல்லவர். வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது மட்டும் இயேசுவை தேடி வந்துட்டு பிரச்சனை முடிஞ்சதுக்கு பிறகு அப்படி டபுள உதவிட்டு போற மாதிரி போறதுனால உனக்கு உன் வாழ்க்கையில நல்ல ஒரு தேவன் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நன்மையை நீ பெற்றுக்கொள்ளவே முடியாது. எப்போதுமே அவர் உன் கூட இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கை, விசுவாசம், அதான் விசுவாசம். நீ
நீ எப்போ இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டாயோ, எப்பொழுது அவருடைய மகள் என்ற முத்திரையை நீ பெற்றுக்கொண்டாயோ, பரிசுத்த தேவன் அவர் உன்னை அவருக்கு சொந்தமாக அவர் தெரிந்து கொண்டார். நீ அவருடைய மறைவில் இருக்கிற மகனாக மாறி போனாய். அதனால உன் வாழ்க்கையில நீ நினைக்க வேண்டிய ஒரு விஷயம், கர்த்தர் எனக்கு தாபரம், கர்த்தர் எனக்கு தாபரம், கர்த்தர் எனக்கு தாபரம். He is my shelter. அவர்தான் என்னுடைய மறைவிடம், அவர்தான் என்னுடைய உறைவிடம், அவர்தான் என்னுடைய தங்குமிடம். இது உன் வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையில நீ எல்லா இடங்களிலையும், எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயும் இந்த எண்ணம் உனக்குள் வர வேண்டும். இப்படி நீ இருக்கும்போது 12வது வசனம், உன் பாதம் கண்ணில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். உன் கால் கூட தடுக்காதாப்பா. எப்படிங்க? கால் கூட கஷ்டம். நடந்து போகும்போது கீழே விட்டு மூஞ்சில கையில காலில் அடிபடுறவங்க எவ்வளவு பேர்? சும்மா நடந்து போகும்போது கேட்டா சொல்லுவாங்க, கல் தட்டிடுச்சுங்க, முள்ளு குத்திருச்சுமாங்க. கேட்குறீங்களா? கல் தட்டிடுச்சு, முள்ளு குத்திருச்சு. கல் எப்படி அப்படின்னு கொஞ்சமா நவுந்து வந்து காலை தட்டுமா? முள்ளு ரோட்ல வருகிற முள்ளு கவாரம் வந்து கவாரம் குத்துமா காலில்? நீ இடிச்சுக்குவ, நீ குத்திக்குவ. ஆனா நீ யார் மேல கம்ப்ளைண்ட் சொல்ற? கல்லு கட்டிடுச்சு, முள்ளு என்ன குத்திருச்சு. அது உன்னை இடிக்காது, அது உன்னை குத்தாது, உன் கால் அது போய் பட்டுருச்சு. ஆனா அந்த வசனம் சொல்லுது, பாதம் கல்லில் இடராதபடிக்கு உன்னை கைகள் ஏந்தி கொண்டு போகும் தூதர்கள். பாருங்க, உன் வாழ்க்கையில கர்த்தர் தாவரமாக வரும்போது கூட, அவர் கூட தாவரமா இருக்கிறான்னா, போற வேலையில கூட நீ செய்யக்கூடிய காரியங்கள் எதுவுமே கொஞ்சம் கவனிங்க. there is no loss no lose. அப்படின்னா என்ன தெரியுமா? நீ எந்த விஷயத்தை செய்தாலும் அதுல உனக்கு வந்து லாஸ் இருக்காது, லூஸ் இருக்காது. ஆமா, லாஸ்னா நஷ்டம், லூஸ்னா ஏமாற்றம், ரெண்டுமே இருக்காது. கர்த்தர் உனக்கு தாவரமாக, யார் உனக்கு? கர்த்தர் உனக்கு தாவரமாக இருந்தால் நம்ம பரிசுத்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து சொல்லப்பட்டது, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலி சர்ப்பத்தையும். ஆமா, யோசிப்பாரு, நான் எப்படி சிங்கத்தின் மேல நடக்க முடியும்? காட்டுல இருக்கிற சிங்கத்தின் மேல நான் எப்படி நடக்க முடியும்? அப்படிதான் சிங்கத்தின் மேல நடக்க முடியுமா? இல்ல பெரிய விரியன் பாம்பு, பெரிய பாம்பு, 15 பாம்பு, அதுக்கு மேல நடக்க முடியுமா? இந்த பரிசுத்த வேதம் எதை சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி பேசினா, எபேசியர் 6வது அதிகாரத்துல அங்க கடைசி நாட்கள்ல பிசாசானவன் எப்படி நம்மளை பிடிக்கும்படி வகை தேடுவான்னா, கர்ஜிக்கிற சிங்கத்தை போல. அந்த வசனத்தை படிங்க, எபேசியர் 6ல வரும் வசனம். பிசாசானவன் எப்படி நம்மளை பிடிக்க வருவான் அப்படிங்கறத போடு. எடுத்தீங்க படிங்க, எடுத்தோம் டக்குனு படிங்க. கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வருவான்னு போடுங்க, அதை படிங்க. எபேசியர்ல இருக்கா? பாருங்க, எவரை பிடிக்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். யாரு? யாருங்க? யாரு பிடிக்கலாம்? யார் கவலையோடு இருக்கிறாங்க? யார் எனக்கு பயந்துகிட்டே இருக்காங்க? யாருக்கு? படிங்க. அதாவது எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம், 11வது வசனம். அப்ப 1 பேதுரு 5:8ல இருக்கு. தெளிந்த 5:8. படிங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவன் உனக்கு எதிராளி யாரு? யாரு? பிசாசு. உனக்கு எதிராளி யாரு? நிறைய பேருக்கு எதிராளி வந்து வீட்டுக்காரரு, இல்ல பிள்ளைங்க, இல்ல மாமனாரு, இல்ல மாமியாரு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நமக்கு அவங்க எல்லாம் எதிராளி கிடையாது. இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க, யாருமே நமக்கு எதிராளி கிடையாது. நமக்கு எதிராளி யாருன்னா பிசாசு. அல்லேலூயா. நமக்கு எதிராளி யாருங்க? பிசாசு. இங்க வசனம் சொல்லுது, பிசாசு எப்படி இருப்பான்னா, அப்படி தலை முடியல, அப்படி முன்னாடி தொங்க விட்டு, மூஞ்செல்லாம் கறி பூசிட்டு அப்படிதானே காட்டுறாங்க எல்லா இடமும். ஆமா, கருப்பு கலர் துணி போட்டு மூடிட்டு அப்படியே ஆடிட்டு கண்டத்துக்கு பிரியமா. வசனம் சொல்லுது,
கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை பிடிக்கலாம் என்று. எவனை அப்படியே பார்க்கலாம். யாரை பிடிக்கலாம், யாரை பிடிக்கலாம், யாரை பிடிக்கலாம், யார் நிறைய கெட்ட வார்த்தை பேசுறாங்க, யார் நம்மளால பிடி பிடி பிடி, யார் எப்ப பாரு தனி குடிக்க அடிமையா இருக்கிறாங்க, வா வா மாட்டோம் மாட்டோம் வா போறோம் அப்படி. எந்தெந்த இந்த உலகத்தினுடைய இச்சையில சிக்கி இருக்கிறாங்களோ அவங்கள கரெக்டா பிடிக்கிறதுக்கு அவன் ரெடியா இருக்கான். ஏன்னா அவனுக்கு தேவை அந்த ஆத்மா. அவங்க மேல ஒரு ஒண்ணுமே கிடையாது, சாவடிக்கணும், பாதாளத்துக்கு விடுவோம், அதான் மேல. அவன் பாதாளத்தின் தூதன். வெளிப்படுத்தின விசேஷத்துல மிக தெளிவா சொல்லப்படுது. அவனுக்கு நிறைய கெஸ்ட் ஹவுஸ் கட்டி விட்டுருக்காங்க பூமிக்கு கீழே. மரண அறைகள். என்ன அறைகள்? என்ன அறைகள்? கர்த்தருக்கு பிரியமான அதுக்குள்ள கொண்டு போனோம். அதான் அவனுடைய ஆசை. இங்க பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, எவனை பிடிக்கலாமா என்று வகை தேடி. எப்படி? கர்ஜிக்கிற இங்க வசனம் சொல்லுது, சிங்கத்தின் மேலும் உயிர் பாம்பின் மேலும் நீ நடந்து. அப்படின்னா உன்னை பிடிக்கிறது, உன்னை ஏதாச்சும் ஒரு இந்த உலகத்துல ஏதாவது ஒரு பாவத்துல உன்னை விழ வைக்கிறதுக்கு பிசாசு பிளான் பண்ணுவான். பாலு அந்த காலத்துல எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம், ஒரே குடும்பம் வாடா, இன்னைக்கு பர்த்டே, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஷேர் பண்ணியா கூட, எவனை பிடிக்கலாம் என்று. என் கல்யாணம் நீ ஒரு வாய் ஒரு ரவுண்ட் அடிச்சாதான் நான் சந்தோஷம். அந்த இடத்துல பிசாசான நீ எதுல விழுவ அப்படின்னு சொல்லி அவன் கரெக்டா பார்த்துட்டே இருப்பான். ஒவ்வொருத்தரையும் நீ எந்த இடத்துல இருந்து எழுந்திருச்ச அந்த இடத்துல உனக்கு பிடிக்கும். இவன் இந்த விஷயத்துல அவன் விழுந்தான், இவன் மறுபடியும் விழ வைக்கணும். அதனால அவனுக்கு அதுதான் அவனுக்கு பிடிக்கும் பிசாசு. பிசாசு நம்ம விழுந்து போன இடத்துல இருந்து நம்மளை மறுபடியும் அதே இடத்துல அவன் நம்மளை சாட்சி மரண அறைக்கு கொண்டு போகணும். பாருங்க, பரிசுத்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மரணத்தின் தூதன் பிசாசு, ஜீவனுக்கு தூதன் இயேசு கிறிஸ்து. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவனை அவர் தனது காலின் கீழே மிதித்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார் அப்படின்னு பைபிள்ல எபிரேயர் 2வது அதிகாரத்தில். ஆனா அந்த மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவன் உன்னை மறுபடியும் மரணத்திற்குள்ளாக கொண்டு செல்வதற்காக, அந்த மரண அறைக்குள் உன்னை வைத்து பூட்டுவதற்காக, எதுக்குள்ள பூட்டுவான்? அருமையான இது மெசேஜ் கேட்டே வந்து நாங்க கார்ல வரும்போது, இந்த மரண அறைக்குள்ள வச்சு பூட்டுறது. எதுக்குள்ள வச்சு பூட்டுறது? இப்ப ரகு இருக்கிறாப்ல, ரகு உன்னுடைய 2 காலையும் பிடிச்சி கட்டினா பிடிக்குமா? பிடிக்குமா? பிடிக்கல. 2 கையும் பிடிச்சி கட்டினா பிடிக்குமா? ஹலோ, பிடிக்குமா? கொஞ்சம் சொல்லுங்களா, பிடிக்குமா? பிடிக்காது. பொதுவாக கேட்கிறேன், உங்க காலை கட்டினா பிடிக்குமா? பிடிக்காது. உங்க கையை கட்டினா பிடிக்குமா? பிடிக்காது. உங்க மூக்குல பஞ்சு வச்சா பிடிக்குமா? பிடிக்காது. உங்க காதுல பஞ்சு வச்சா பிடிக்குமா? பிடிக்காது. உங்க கழுத்துல வச்சு துணி கட்டினா பிடிக்குமா? எல்லாத்தையும் பண்றாங்கல்ல, பண்றாங்களா இல்லையா? மண்டையை போட்டாச்சுன்னா என்ன பண்றாங்க? நீ என்ன ஆட்டம் ஆட்டாலும் சரி, முதல்ல உன்னை படுக்க வச்சு 2 கால் பெருவரையும் நல்ல ஒரு துணி எடுத்து நச்சுன்னு ஒரு கட்டு, நச்சுன்னு அப்பதான் கால் ஒழுங்கா உட்கார், அப்பதான் கால் ஒழுங்கா உட்கார். நீ கை இப்படி கரகும், 2 கையும் பிடிச்சி இப்படி வச்சு, எப்படி 2 கையும் இப்படி வச்சு ஒரு கட்டு. அப்புறம் உயிர் பேசுற வாய் என்ன பண்ணும்? அது வரைக்கும் இப்படிதான் பேசிட்டு இருப்போம், அப்படிதானே? ஆனா ஆவி போன பிறகு வாய் என்ன பண்ணும்? கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் பாருங்க, வாய் எப்படி இருக்கும்? அந்த வாய்க்கு நல்ல ஒரு காடா துணி போட்டு தலையில சுத்தி வாய் பிரகாரம் போடுவாங்க இல்லையா? இதுக்கு பிறகு உனக்கு எதுக்கு மூக்கு? நீதான் மூச்சே உடலையே, வை பஞ்ச மூக்குல 2 பஞ்சு கபா. கர்த்தருக்கு பிரியமான பிசாசு எந்த அதிகாரி? அந்த மரணத்துக்கு அதிகாரியான பிசாசு இந்த பூமியில அவன் மூச்சை எடுக்கிறதுக்காக போராடுவான். அவன் போராடுவான். தேவன் உனக்காக ரத்தத்தை சிந்தினவர் சிலுவையில, அவர் உன்னுடைய ஜீவனை காப்பாற்றும்படிக்கு அவர் போராடுவார். அல்லேலூயா. அதனால கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற கர்ஜிக்கிற சிங்கம், அதான் பிசாசு.
ஹalleluya. அப்ப இந்த வசனம் சொல்லுது சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து அப்படின்னா என்ன? எந்த சிச்சுவேஷன்ஸ்லயும் பிசாசு பாருங்க என்ன பிசாசு மூக்குல பஞ்சு வைக்க முடியாது. ஹalleluya. காலை கட்ட முடியாது, கையை கட்ட முடியாது. வாழ்க்கையில உன்னை ஒரு பிணத்தை போல மாற்ற முடியாது, மரண அறைகளுக்கு நேராக உன்னை கொண்டு செல்ல முடியாது என்று சொன்னால் பரிசுத்த தேவன் அவர் இங்க வசனம் சொல்லுகிறது நீ சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடக்கும்படிக்கு ஹalleluya, அவைகளை மிதித்து போடும்படிக்கு ஹalleluya கர்த்தர் உனக்கு அதிகாரம் கொடுப்பார். ஹalleluya. என்ன அவன் முன்னாடி கொண்டு வந்து முன்னாடி அந்த மதுபானத்தை வச்சு கிளாஸ்ல ஊத்தி ரத்த வர்ணமான கலர்ல கிரேப் ஜூஸ் மாதிரி வச்சு இந்த ஒரு கிளாஸ் மட்டும் எடுத்து குடிடா அப்படின்னு சொன்னான். அதை எடுத்து நீ பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன் கண்ணு முன்னாடி தெரியும். என்ன ரத்தம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், சகல பாவங்களையும் சுத்திகரிக்கும் ரத்தம், என்னை மரணத்திலிருந்து காப்பாற்றின ரத்தம், எனக்கு ஜீவனை தந்த ரத்தம், நித்திய ஜீவன் என்ற வாக்குத்தத்தத்தை எனக்கு கொடுத்த ரத்தம். அந்த ரத்தத்தை ஆமா ருசி பார்த்த நான் இனி இந்த மரண அறைக்கு கொண்டு செல்லும் இந்த மதுபானத்தை ருசி பார்ப்பதில்லை என்று சொல்லி அந்த தமான் கீழே போட்டு உடைக்கிறவன் தான் ஹalleluya. கர்த்தர் எனக்கு தாவரம். அதான் சொல்றப்ப எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். ஹalleluya. அப்போ அந்த தாவரத்துல இருக்கக்கூடியவங்க சிங்கத்துக்கு மேலேயும் விரியன் பாம்பு மேலேயும் நடப்பார்கள், பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவார்கள். மிதிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹalleluya. இப்போ எப்ப நீ மிதிக்கிற மகனா மாறுறியோ அப்போ அந்த செகண்ட்ல இருந்து பிசாசு ஒன்ன பார்த்து பயப்படும். ஹalleluya. அது வரைக்கும் நீ பிசாசை பார்த்து பயப்படல. ஆனா எப்ப மிதிக்கிற அதிகாரம் உனக்குள்ள வந்துருச்சோ அப்பத்திலிருந்து பிசாசு ஒன்ன பார்த்தாங்க. நீ இந்த தெருவில் திரும்புறேன்னா அது அந்த பக்கம் திரும்பி ஓடும். அது அந்த வர பாரு ஓடுற அப்படின்னு ஓடும். மாட்டினா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான். ஓடு, அது ஓடும். கர்த்தருக்கு தெரியுமா? அதுதான் நீங்க மிதித்து போடுவாய். அப்போ நமக்கு கர்த்தர் வந்து அந்த சத்துருவ பிசாச மிதிக்கிற அதிகாரத்தை கொடுக்கிறார். என்ன அதிகாரம்? மிதிக்கிற அதிகாரம். சொல்லுங்க, என்ன அதிகாரம்? மிதிக்கிற அதிகாரம். நான் சத்துருவ என்ன பண்ணுவேன்? மிதிப்பேன். சத்துருவ என்ன பண்ணுவேன்? மிதிப்பேன். பக்கத்துல பார்த்து நான் மிதிப்பேன். நல்ல கவனமா பார்த்துட்டு சத்துருவை மிதிப்பேன். எதை? ஆமா, சத்துருவை. அந்த அதிகாரத்தை கர்த்தர் ஹalleluya. அடுத்து சொல்லப்பட்டிருக்கு அவர் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஹalleluya. ஆண்டவரிடத்தில் வாஞ்சை. இன்னைக்கு வாஞ்சையோட இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் பேர் இந்த கர்த்தருடைய பாடலை பாடவும் அவருடைய வசனத்தை கேட்கவும் இந்த வந்திருக்கிறீங்க. ஏன்னா அவர் மேல இருக்கிற வாஞ்சை, அவர் மேல இருக்கிற வாஞ்சை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறவனை நான் விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நம்ம என்ன நாமம்? நம்முடைய நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் அறிந்த பிள்ளைகள். மேலே வானத்திலும் கீழே பூமியின் கீழேயும் அவருடைய நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படுவது வேற நாமமே இல்லை. அவருடைய நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நமக்கு என்ன பண்ணுவார்? செய்வார். அவருடைய நாமத்தினால முழங்கால் யாவும் நாவும் தேவன் என்று அறிக்கை பண்ண அவருடைய நாமத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமம். இந்த நாமத்தினால அவர் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர். அந்த நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைகிறது. அப்படின்னா என்ன? உன் வாழ்க்கையில இயேசு யாருன்னு தெரிஞ்சா போதும். இயேசு உன் வாழ்க்கையில உன் குடும்பத்துக்கு அவர் முக்கியமா இருந்தா போதும். உன் வாழ்க்கையில அவரை நீ எல்லாத்துலயும் மேன்மைப்படுத்தினா போதும். அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். அதான் வசனம் சொல்லுது, அவர் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். இப்ப நீ எப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தெரிந்து கொண்டாயோ இதுக்கப்புறம் நீ மனுஷனை பார்த்து கூப்பிட மாட்ட, அவர் தான் கூப்பிடுவார். ஹalleluya. அவரை நீ கூப்பிட்ட அப்படின்னா அவனுக்கு பதில் கொடுப்பார். என்ன பண்ணுவாரா? பதில் கொடுப்பார். உன் வாழ்க்கையில எந்தெந்த காரியத்துக்கு நீ இயேசுவை கூப்பிட்டுருக்க? ஒரு நல்ல வேலைக்காக இயேசுவை கூப்பிட்டுருக்கியா? நல்ல வாழ்க்கைக்காக இயேசுவை கூப்பிட்டுருக்கியா? உன் குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனை நீங்கிறதுக்காக இயேசுவை கூப்பிட்டுருக்கியா? உன் பிள்ளைகள் நல்ல படிப்புக்காக இயேசுவை கூப்பிட்டுருக்கியா? இல்ல உன் வீட்டுல இருக்கக்கூடிய
குடும்பத்தில் இருக்கக்கூடிய வருமானம் ஆசீர்வதிக்கப்படணும் இயேசுவை கூப்பிட்டுருக்கிறியா? உன் வீட்டுக்காரன் உன்ட்ட அன்பா இருக்கணும்னு இயேசுவை கூப்பிட்டுருக்கிறியா? உன் கிராமத்துல நீ சாட்சியா இருக்கணும்னு இயேசுவை கூப்பிட்டுருக்கிறியா? நீ எதுக்குமே இயேசுவை கூப்பிடல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒன்ன போல டேஷ் யாருமே கிடையாது. அல்லேலூயா. அதான் உண்மை. இந்த வசனம் சொல்லுது, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு என்னை நோக்கி கூப்பிடு என்று அவர் எனக்கு மறுஉத்தரவு கொடுக்க ரெடியா இருக்கார். மறுஉத்தரவு கொடுக்க he is ready to give the answer. ஆமென். ஆனா நீ ரெடியா இருக்கறியா? அதுதான் ஆண்டவர் கேக்குறார். அப்ப இந்த இடத்துல உனக்கு அவர் பதில் கொடுக்க அவர் ரெடியா இருக்கார். அதுதான் பரிசுத்த வேதம் சொல்லுது. அடுத்து இந்த போட்டுக்கு ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்தவனை கனப்படுத்துவேன். உன் வாழ்க்கையில எப்பேற்பட்ட ஆபத்துகள் வந்தாலும் சரி அவர் உன் கூட இருப்பார். ஹalleluya. என்ன ஆபத்து வந்தாலும் அவர் என்ன பண்ணுவாரா? ஆமா. பாலுக்கு ஆபத்து வந்திருக்கா? ஹalleluya. எனக்கு ஆபத்து வந்திருக்கு. ஆமா, அவர் கூட இருப்பார். ஹalleluya. குமாரி சிஸ்டருக்கு ஆபத்து வந்திருக்கு. அவர் கூட இருப்பார். ஆபத்து வந்தாலும் அவர் உன்னோடு இருப்பார். ஆமென். ஆபத்தே வராது அப்படின்னு அவர் சொல்லல. ஆபத்தே வராதுன்னு சொல்லல. ஆனா ஆபத்து வந்தாலும் அவர் உன்னோடு இருப்பார். ஏன்னா அவர் உனக்கு தாவரம், அவர் உனக்கு அப்ப வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்தின் மத்தியில் அவர் இருக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையில ஆபத்து வந்துச்சா இல்லையா? அவன் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டாங்களா இல்லையா? உள்ள தூக்கி போட்டாங்களா இல்லையா? அவனை கொலை பண்ண முடிவு பண்ணாங்களா இல்லையா? எத்தனை ஆபத்துகள் வந்துச்சா இல்லையா? ஆனா அவரு கூட இருந்தாரா இல்லையா? கூட இருந்தாரா இல்லையா? நம்ம வாழ்க்கையில எவ்வளவு ஆபத்துகள் வந்தாலும் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருப்பார். ஹalleluya. நம்மோடு கூட இருப்பது மட்டுமல்ல, நம்மை காப்பாற்றுவார். என்ன பண்ணுவாரு? யோசேப்பு குழியிலிருந்து தூக்குனாரா இல்லையா? ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணாரா இல்லையா? தப்புவித்தாரா இல்லையா? அது மட்டுமல்ல, அவனை கனப்படுத்துவேன். என்ன பண்ணுவாரா? பார்வோனுக்கு முன்பாக யோசேப்பை கனப்படுத்தினாரா இல்லையா? பரிசுத்த தேவன் கனப்படுத்தினாரா இல்லையா? ஆமா. ராஜாவினுடைய உடையை அவனுக்கு கொடுத்து அந்த ரதத்திலே அவனை அமர வைத்து தேசத்திலே 2ஆம் நிலை அதிகாரியாக அவனுக்கு மிகப்பெரிய கனத்தை கர்த்தர் கொடுத்தாரா இல்லையா? இப்ப வாழ்க்கையில உனக்கு கஷ்டம் வரும். ஆனா அந்த கஷ்டத்தின் மத்தியில நீ யாரை நம்பிக்கொண்டிருக்கிறாய்? அதான் முக்கியம். எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சு, எனக்கு மட்டும் கிடைக்கல. ஆமா, நீ அந்த சிச்சுவேஷன்ஸ்ல அவரை மட்டும் நம்பணும். அவரை மட்டும் நம்பணும். நிச்சயமா அவருக்கு கொடுப்பார், நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுப்பார். ஹalleluya. விசுவாசம் நமக்கு காணப்பட வேண்டும். கடைசியாக 16வது வசனம், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். பரிசுத்த தேவன் வாழ்நாளெல்லாம் அவனை திருப்தியாக்கு. பாருங்க, வாழ்க்கையில இன்னைக்கு நிறைய பேர் திருப்தி இல்லாத வாழ்க்கை. வாங்குற சம்பளத்துல திருப்தி இல்லை, சாப்பிடுற சாப்பாட்டுல திருப்தி இல்லை, குடும்ப வாழ்க்கையில திருப்தி இல்லை, வர்ற வருமானத்துல எதுலையுமே திருப்தி இல்லாம இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மத்தியானம் சாம்பார்ல உப்பு இல்லைன்னா திருப்தி இல்லை, ஞாயிற்றுக்கிழமை கரிசோறு இல்லைன்னா திருப்தி இல்லை, சம்பளத்துல 3 நாள் சம்பளத்தை பிடிச்சிட்டாங்கன்னா திருப்தி இல்லை, வர வேண்டிய பணம் வந்து சேரலைன்னா திருப்தி இல்லை, பிள்ளைக்கு ஒரு நல்ல பொருளை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா அது விலை அதிகமா இருக்குது, என்ன பண்றது? வருமானத்துல திருப்தி இல்ல, திருப்தி இல்லாத வாழ்க்கை. ஆனா வசனம் சொல்லுது, நீ இந்த மாசம் மட்டும் திருப்தின்னு சொல்லல, அவர் நீடித்த நாட்களாய், அதாவது இந்த பூமியில நீ வாழக்கூடிய வாழ்நாளெல்லாம் உன்னை திருப்தியோடு வாழ செய்வார். ஹalleluya. இந்த திருப்தி பெரிய சப்ஜெக்ட். சாட்டிஸ்ஃபேக்ஷன். என்னது?
சொல்லுவான். என்ன பண்ணுது, என்ன அந்த ஊர்ல கேட்டாங்க, இந்த ஊர்ல கேட்டாங்க, கடைசியில் உனக்கு வாக்கப்பட்டாங்க. வாழ்க்கையில திருப்தி இல்லை. உடனே அந்த அம்மா சொல்லும், உனக்கு கொடுத்ததே பெரிய விஷயம் இல்லை. ஆமா, இப்படிதான் ஆரம்பிக்கும். கர்த்தருக்கு பிரியமானவர்கள், வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள கூட திருப்தி இல்லை. பிள்ளை ஸ்கூல் விட்டு வருது, அது மார்க் 1ஆம் எடுக்கல, 7ஆம் எடுத்துருக்கு, 1ஆம் எடுக்கல, திருப்தி இல்லை. இது என்னமோ 1ஆம் எடுத்தா நேரம் அப்படி இஸ்ரோல மேல ராக்கெட் சேர்த்து மேல அனுப்பிச்சுவாங்க. கர்த்தருக்கு பிரியமானவர்கள், நமக்கு கர்த்தர் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில என்ன கொடுத்திருக்கிறாரோ அது சாட்டிஸ்ஃபேக்ஷன். என்ன கொடுத்திருக்கிறாரோ அதுல ஒரு திருப்தி வேணும். என்ன வேணும்? சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி. நான் சாப்பிடுற சாப்பாடு, ஆமா எனக்கு இதுதான் கொடுத்துருக்காருப்பா, ஒயிட் ரைஸ் ரசம் தான் கொடுத்துருக்காரு, கர்த்தர் கொடுத்துருக்காரு, சாட்டிஸ்ஃபேக்ஷன். எனக்கு 2 வீலர் தான் கொடுத்துருக்காரு, சாட்டிஸ்ஃபேக்ஷன். எனக்கு இந்த வீடு தான் கொடுத்துருக்காரு, சாட்டிஸ்ஃபேக்ஷன். எனக்கு பிள்ளைகளுக்கு இந்த திறமையை தான் கொடுத்துருக்காரு, சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்படி எல்லாத்துலயும் ஒரு திருப்தி வேணும். திருப்தி உள்ள வாழ்க்கை, இந்த திருப்தியை கொடுக்கிறவர் அவர். அல்லேலூயா. பரிசுத்த தேவன் தான் திருப்தியை கொடுக்கிறார். கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ரட்சிப்பை அவனுக்கு ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் எங்க சேர்ப்பாராம்? ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்ப்பார் என்று அப்போஸ்தலர் 2ஆவது அதிகாரத்துல கடைசியா நம்ம பார்க்கிறோம். கடைசி வசனங்கள் 40க்கு மேல. அப்போ நம்முடைய வாழ்க்கையில யார் நாம் இந்த பரிசுத்த தெய்வத்தை அறிந்து கொள்ளும் போது தேவன் அவருடைய பரலோக திருச்சபையிலே ஒரு அங்கமாக அவர் நம்மை சேர்க்கிறார். மோட்சத்தின் பிள்ளையாக அவர் நம்மை அழைத்துக் கொள்கிறார். புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்திற்கு நம்மை அழைத்துக் கொண்டு செல்கிறார். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு பூரணமான வாழ்க்கையை தந்து அந்த வாழ்க்கையின் முடிவுக்கு பின்பு அவர் வைத்திருக்கிற அந்த நித்திய ராஜ்யத்துக்கு நம்மை அழைத்துக் கொண்டு செல்கிறார். அல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில இன்றைக்கு எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக, அப்ப கர்த்தர் எனக்கு தாவரம், பரிசுத்த தேவன் எனக்கு தாவரம், அவர் நான் தங்குமிடம், அவர் என் குறைவிடம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு இந்த 2026 இந்த நாள்ல கூட ஒரு காரியத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. என் தேவன் என் தேவன் என் தாவரம். அல்லேலூயா. என் தேவன் என் தாவரம். அதுதான் அந்த சங்கீத புத்தகத்துல 91ல உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லமுடைய இன்றைக்கு அவர் நிழலில் நாம் இருக்கும்போது, அவரை தாவரமாக நாம் வைத்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த தேவன் எப்படி நம்மை நடத்துகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்கள், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை கூடாரத்தை உன்னை அவர் காப்பார், உன் பாதம் இடராது, வாழ்க்கையில இடர்கள் வராது, சத்துருக்களை நீ மிதித்து போடுவாய். பரிசுத்த தேவன் உன்னை உயர்த்துவார், உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். எப்பேற்பட்ட ஆபத்துகள் வந்தாலும் அவர் உன்னை அதிலிருந்து தப்புவித்து உன்னை குணப்படுத்துவார். உன் வாழ்க்கையில் ஒரு திருப்தியை கொடுப்பார். கடைசியாக ரட்சிப்பை உனக்கு தந்து அவருடைய ராஜ்யத்திலே கூட்டி சேர்ப்பார். எப்பேற்பட்ட உன்னதமான தேவன் உன் தேவன். இன்றைக்கும் அவர் சமூகத்திலே நம்ம ஒப்புக் கொடுப்போம். 2026ல நம்ம லைஃப்ல எப்பேற்பட்ட காரியங்களா இருந்தாலும் சரி, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. வாழ்க்கையில நம்ம அவரை எப்பவுமே முன்னாடி வச்சிருந்தோம்னா நம்ம யாரும் அசைக்க முடியாது. யாரும் வாழ்க்கையை சொன்னதை கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாங்க. இளரோன ஏத்தானி